ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு டாஃப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நமக்கு மோஸ்ட்லி வேர்ல்ட் நியூஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இந்தியா ரிலேட்டட் நியூஸில் ஆல்ரெடி பார்த்த நமக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆஃப் தட் 131st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் டிஃபீட் ஆயிடுச்சு. டீலிமிட்டேஷன், விமன்ஸ் ரிசர்வேஷன் எல்லாமே இப்போ வந்து ஸ்டால் ஆகிருச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது ரிலேட்டடான பொலிட்டிக்கல் நியூஸ் தான் நமக்கு இருக்குது. அண்ட் நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டர் அகெயின் வந்து நம்ம விமென்ஸ் கோட்டா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், விமென்ஸ் ரிசர்வேஷன் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக அகெயின் அப்போசிஷன் வந்து தே ஆர் planning to write a letter to Prime Minister to delimitation from விமென்ஸ் ரிசர்வேஷனோட டீலிமிட்டேஷனை லிங்க் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லெட்டர் வந்து ஆப்போசிஷன் வந்து எழுதுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் அகெயின் வந்து நம்மளுடைய சீஃப் மினிஸ்டருமே இந்த டிஃபீட், அதாவது இந்த பில் வந்து பாஸ் ஆகாததை விக்ட்ரியாக பார்க்குறாங்க. பிகாஸ் சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன், அவங்களுடைய ஷேர் ஆஃப் சீட்ஸ் வந்து குறையும் அப்படிங்கிற ஒரு ஃபியரும் இருக்குது. கரெக்டாக இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். ஸோ இது ரிலேட்டடான பொலிட்டிக்கல் சட்டையர்ஸ், பொலிட்டிக்கல் ரிப்ளைஸ், அடுத்தடுத்து மாற்றி அப்போசிஷன் மேலே வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ், இந்த மாதிரி தான் வந்து நியூஸ் இருக்குது. ஸோ வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா அகெயின் நமக்கு யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் ஈரான் கிரைசிஸ். ஈரான் வந்து அகெயின் நமக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும், யூஎஸ் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அந்த ரூட் இருக்கு இல்லையா, அதை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ண போகிறோம். இட் இஸ் கோயிங் டு பி அ நேவல் பிளாக்கேட் அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ண சொல்லி ஆல்ரெடி ஈரான் வந்து சொல்லியிருக்கும். பட் யூஎஸ் வந்து நீங்கள் டீல் ரீச் பண்ணாதான் பிளாக்கேட் வந்து ரிமூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அகெயின் ஈரான் வந்துட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் இஸ் நவ் கம்ப்ளீட்லி ஆர் ஃபுல்லி அண்டர் மிலிட்ரி கண்ட்ரோல் ஆஃப் ஈரான். ஓகே, ஸோ தட் இஸ் த இஷ்யூ. அண்ட் இது வரைக்குமே ரெண்டு கண்ட்ரீஸுமே ப்ராப்பராக வந்துட்டு டீல் வந்து வரல. அண்ட் நமக்கு உங்களுக்கே தெரியும் 2 வீக்ஸ் சீஸ்ஃபயரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அகெயின் அது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இந்த பிளாக்கேட் வந்து நடந்துகிட்ருக்கும். அண்ட் ஃபர்தராக அட்டாக்ஸுமே நமக்கு வந்து போயிட்டு தான் இருக்குது. அண்ட் அகெயின் நமக்கு மிஸ்டர் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காங்க, லைக் we are trying to talk, we want to reach a deal அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கே தெரியும், இட்ஸ் நாட் கோயிங் டு பி எனி டைம் சூன். ஏன் அப்படின்னா ரெண்டு கண்ட்ரீஸுமே அவங்களுடைய டிமாண்ட்ஸ்லேருந்து எதுக்குமே வந்துட்டு குறையலை. லைக் ஈரான் வந்து தே வாண்ட் டு என்ஷோர் their complete sovereignty over ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அண்ட் they even want to have a toll, ரைட்டா? அந்த ஹார்மூஸ் பேசேஜ் வழியாக போக வர இருக்கக்கூடிய ஷிப்ஸ் அண்ட் டேங்கர்ஸ்க்கு they want to charge a transit fee, அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். எஸ், அது வந்து ஈரான் சைட்லேருந்து இருக்கக்கூடிய டிமாண்ட். அண்ட் ஆல்சோ தே டிமாண்ட் என்னது வார் டேமேஜஸ், அதுக்கான அமௌண்ட்டுமே யூஎஸ் கிட்டேருந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. பட் யூஎஸ் என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் ஷுட் பி கம்ப்ளீட்லி ஃப்ரீ, அது வந்து இட் ஷுட் பி அன் இண்டிபெண்ட் பேசேஜ். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் டிரான்சிட் வந்து என்ஷூர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத யூஎஸ் சைட்லேருந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ தே வாண்ட் ஈரான் டு ஸ்டாப் தேர் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் அஸ் வெல், ரைட்டா? நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. பட் ஃபார் விச் ஈரான் இஸ் நாட் ரெடி. ஓகே, ஸோ ரெண்டு கண்ட்ரியுமே தே ஆர் நாட் இன் அ பொசிஷன் டு ரீச் அ டீல் எனி டைம் சூனர். அண்ட் அதில் அஃபெக்ட் ஆகுறதுமே யார்? நம்ம மற்ற கண்ட்ரீஸ் தான். ஏன்னா வி ஆர் எஸ்பெஷலி டிபெண்ட் ஆன் க்ரூட் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் தெம், ரைட்? ஸோ வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால நம்மளுடைய க்ரூட் இம்போர்ட்ஸ், எல்பிஜி இம்போர்ட்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதுக்கான வழிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக இப்போ கூட நம்மளுடைய ஷிப்ஸ் அண்ட் டேங்கர்ஸ் அதை கிராஸ் பண்ணி வர்றதுக்கு அகெயின் அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு நம்மளுடைய டொமஸ்டிக் ஃபியூவல் நீட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனுடைய ப்ரைஸஸை ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம்ன்றது கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. எஸ், நம்மளுடைய கண்ட்ரி எந்த விதத்துலையும் இதை வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட் சைட்லேருந்து இருக்குது. கவர்மெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இஷ்யூ இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஓகே, அகெயின் வந்து நமக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் ஈரான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஆஸ் ஆஃப் நவ். இதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு லொக்கேஷன். எஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் உங்களுக்கே தெரியும். ஹியர் வி ஹாவ் பர்ஷியன் கல்ஃப் அண்ட் ஹியர் கல்ஃப் ஆஃப் ஒமான். And this narrow passage is our Strait of Hormuz. அந்த ஹார்மூஸ் நீரிணை அப்படின்றது இதுதான். ஓகே, இட்ஸ் அ வெரி நேரோ பேசேஜ். ஓகே, அண்ட் இங்கேருந்து தான் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு
நம்மளுடைய எனர்ஜி சப்ளையே வந்துட்டு அவ்வளோ ஒரு 50% கிட்டேயே வந்துட்டு நம்மளுடைய எனர்ஜி சப்ளையும் அங்கே டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் நமக்கு ஈரான் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபர்தராக ரெட் சீயையுமே நம்ம பிளாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹியர் வி ஹாவ் ரெட் சி அண்ட் திஸ் இஸ் கல்ஃப் ஆஃப் ஏடன் அண்ட் திஸ் நேரோ பேசேஜ் இஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் பாப் எல் மெண்டப். ஓகே, ஸோ இங்கே இந்த ஸ்ட்ரெயிட் இருக்குது அண்ட் ஹியர் வி ஹாவ் சூவிஸ் கேனால் அண்ட் இட் ஓப்பன்ஸ் டு மெடிட்டரேனியன் சி. ஓகே, ஸோ இந்த லொக்கேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு, US issues a month-long sanctions waiver on purchases of Russian oil. ஓகே, ஸோ உங்களுக்கே தெரியும் நமக்கு வந்து ரஷ்யன் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சாங்ஷன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க யூஎஸ். எஸ், ரஷ்யன் ஆயிலும் வாங்கக்கூடாது, ஈரான் கிட்ட இருந்தும் ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சாங்ஷன்ஸ் யூஎஸ் வந்து தடை விதிச்சிருந்தாங்க. பட் அதை வந்து ஒரு 1 மந்த்துக்கு தே ஹாவ் வெய்வ்ட். லைக் நம்ம ரஷ்யன் ஆயிலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஈரான் கிட்ட இருந்தும் க்ரூட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த் வந்து வேவர் கொடுத்துருந்தாங்க. இப்போது அகெயின் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்டிங் அண்ட் அதெல்லாமே இந்த ஏப்ரல் மந்தில் தான் எக்ஸ்பயர் ஆகிறதா இருந்தது. ஓகே, ஸோ ஏப்ரல் 11, ஏப்ரல் 19 சொல்லிட்டு நமக்கு கொடுத்த அந்த வேவர் எல்லாமே எக்ஸ்பயர் ஆகிற டேட்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ அகெயின் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டு சாஃப்டன் சர்ஜிங் எனர்ஜி ப்ரைஸஸ். உங்களுக்கே தெரியும் குளோபல் லெவலில் பெர் பேரலோடைய க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸஸ் வந்து எவ்வளோ $100 மேலே ரீச் ஆயிருக்குன்றப்போ ஸோ அந்த ப்ரைஸ் சர்ஜை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும், கொஞ்சம் சாஃபன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து அகெயின் இந்த வெய்வர் வந்து 1 மந்த் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அகெயின் நம்ம ரஷ்யன் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவும் பண்ணியிருக்காங்க. ரஷ்யன் ஆயில் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆல்ரெடி நமக்கு வரக்கூடியது லைக் அங்கே சீல ஸ்டக்காகி நிற்கிறது இதெல்லாமே இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே இப்போ வந்து அகெயின் பெர்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த வெய்வர் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸ் உடைய அப்போசிஷன் இருக்குது இல்லையா, அங்கேயுமே வந்துட்டு கொஞ்சம் இஷ்யூவாக தான் இருக்குது. ஏன்னா ரஷ்யா தானே இதில் பெனிஃபிட் ஆகுறது. ரஷ்யன் ஆயில் ரெவென்யூ ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து டேக்ஸ் ரெவென்யூ ரஷ்யன் ஆயில் பர்ச்சேஸ் ரஷ்யன் ஆயில் சேல்ஸ் மூலமாக ரொம்பவே ஹையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நியூஸில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டைமில் இன்னுமே வந்துட்டு இந்த ஒரு சாங்ஷன் வெய்வர் கொடுக்கும்போது ரஷ்யன் ஆயில்லாம் வந்துட்டு ரஷ்யா தான் வந்துட்டு இந்த ஆயில் பிஸ்னஸில் வந்து பெனிஃபிட் ஆகுறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எஸ், தட் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. ரஷ்யா வந்து இந்த ஆயில் ரெவென்யூவில் ஹையாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலி. அண்ட் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ரஷ்யா யூக்ரைன் வார்னால் ரஷ்யாவோட எக்கானமியே ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்தளவுக்கு இந்த வார்னால் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு. பட் இந்த ரஷ்யன் ஆயில் ரெவென்யூனால் தே ஆர் ஏபிள் டு சப்போர்ட் தெம்செல்ஸ், தே ஆர் ஏபிள் டு ரெக்கவர் அப்படிங்கிற மாதிரி இப்போ சுச்சுவேஷனே மாறி இருக்குது. ஸோ நமக்கு இந்த வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இஷ்யூனால் ரஷ்யாவுடைய ஆயில் பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவங்களுக்கு ஜெனரேட் ஆகிற ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் இஸ் ஆக்சுவலி பெனிஃபிட்டிங் ரஷ்யா. ஸோ எஸ், யூஎஸ் வந்து அவங்க எடுத்திருக்க பிரசிடெண்ட் ட்ரம்ப் எடுத்திருக்க முடிவு வந்து ஆக்சுவலி ரஷ்யாவுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய டெமோக்ரேட்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட்டு, இஸ்ரேல் செட்ஸ் அப் எல்லோ லைன் இன் லெபனன். உங்களுக்கே தெரியும் இஸ்ரேல் வந்து along with attacking Iran, they are also attacking Lebanon, கரெக்டாக? ஸோ அங்கே இப்போ வந்து எல்லோ லைன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் அ பஃபர் ஜோன். அதாவது அந்த ஹெஸ்புல்லா மிலிட்டன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள தாண்டி அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கும் இந்த இஸ்ரேலி கம்யூனிட்டிஸ் இருக்கிற இடத்துக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்த வந்துட்டு ஒரு எல்லோ லைன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு பார்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரி இப்போ எப்படி காசாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க லைக் அவங்களோட டெரிட்டரி, அப்புறம் ஹமாஸ் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போது ஹெஸ்புல்லாஸ் லெபனன்லையும் இந்த மாதிரி ஒரு எல்லோ லைன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ the Palestinian territory has been split by yellow line. ஓகே, லைக்வைஸ் நமக்கு இங்கேயும் வந்துட்டு ஒரு எல்லோ லைன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹெஸ்புல்லா மிலிட்டன்ஸ் அட்டாக் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் இஸ்ரேல் திங்ஸ் தட் ஹெஸ்புல்லா மிலிட்டன்ஸ் ஆர் ஆக்டிங் லைக் அ ப்ராக்ஸி ஃபார் இரான். ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம லெபனன் பொறுத்த வரைக்கும் அந்த லிட்டானி ரிவர் மேஜராக பார்த்துருக்கோம், ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ லிட்டானி ரிவர் அந்த நார்தர்ன் சைட் பார்டர் வரைக்குமே வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு மிசைல்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னு பார்த்துருக்கோம்.
ஸோ எஸ், மேஜர் லொக்கேஷன்ஸ் லெபனன் பொறுத்த வரைக்கும் லிட்டானி ரிவர் இம்பார்ட்டன்ட் அண்ட் பெய்ரத் கேபிட்டல். அங்கேயுமே நிறைய ஏர் ஸ்ட்ரைக்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் லெபனன் பொறுத்த வரைக்கும், இஸ்ரேல் அட்டாக் ஆன் லெபனன் பொறுத்த வரைக்கும் நியூஸில் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இட் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. See you tomorrow. Thank you.